வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தார்ஃபை vlogs. ஸோ இன்றைக்கி ரெண்டாவது ஃபுல் vlogல உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் இன்றைக்கான vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோட கார்த்திகை மாதம் 2வது திங்கட்கிழமைக்கான பூஜை. அதுவும் இல்லாமல் நான் என்ன கோயிலுக்கு போனேன், அங்கே என்ன விசேஷம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கூட நான் ரீசெண்டாக எடுத்துக்கிட்ட ஹைட்ரா ஃபேஷியலுக்கான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ அண்ட் மை ஓன் பர்சனல் ரிவ்யூவையும் நான் இந்த வீடியோ கூட ஆட் பண்ணி. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஹிட் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மண்டே ஈவினிங் ஒர்க்லேருந்து வரவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கு பூ மாற்றி வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் வாசலில் எப்பயும் போல் அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு 2 விளக்கு சாமிக்கிட்டே வச்சு ஏற்றி வாசலில் கொண்டு போய் வச்சாச்சு. கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கிற சக்தி தழுவிய சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அங்கே அன்னைக்கு அர்ச்சனை பண்ணும்போது அங்கே இருக்கிற குருக்கள் அடுத்த திங்கட்கிழமை சங்காபிஷேகம் இங்கே நடக்கும். ரொம்பவே விசேஷமான ஒன்று, கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சங்காபிஷேகம் தொடங்கக்கூடிய நேரம் சாயங்காலம் 5:30 மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 5:30 மணிக்கு தான் நான் எப்போயுமே ஒர்க்லேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவேன். ஸோ 5:30க்கு என்னால் போக முடியல. வீட்டுக்கு ஃப்ரெஷ் ஆகி சாமி கும்பிட்டுட்டு ஒரு 6:15 போல் நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனேன். வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் அப்படிங்கிறனால என்னால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே கோயிலுக்கு ரீச் ஆக முடிஞ்சுது. நான் கோயிலுக்கு ரீச் ஆகும்போதே கிட்டத்தட்ட முக்கால்வாசி பூஜை முடிஞ்சிருந்துச்சு. ஸோ கரெக்டாக நான் போகும்போது தீபாரதனை காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்ல தரிசனம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் போகும்போது பூ பழம் வாங்கிட்டு போயிருந்தேன். அதை சாமிக்கிட்ட படைக்க சொல்லிவிட்டு அங்கே பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு கோயிலேருந்து கிளம்பியாச்சு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன விசேஷமான கோயில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. Coming to the second part of the video, all about Hydra facial. ஸோ நம்ம கும்பகோணத்தில் அண்ணல் அக்ரஹாரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய மேஜிக் டச் அப்படிங்கிற பார்லருக்கு தான் நான் போயிருந்தேன். அண்ட் அங்கே ஹைட்ரா ஃபேஷியல் ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்சில் ரொம்ப நல்லாவும் சர்வீஸ் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஹைட்ரா ஃபேஷியல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. பிகாஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதனால் ஹைட்ரா ஃபேஷியல் எனக்கும் எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். மித்த இடங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக தோணுச்சு. அதனால் நான் காண்டாக்ட் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் ஹைட்ரா ஃபேஷியல் நான் இவங்கக்கிட்ட எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக ஃபேஷியல்னாலே நம்ம எதுக்கு எடுத்துப்போம், நம்மளோட ஸ்கின் டைட்னிங், ஒரு மாதிரி க்ளோ கிடைக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துப்போம். ஹைட்ரா ஃபேஷியல் அப்படிங்கிறது சேம் நார்மல் ஃபேஷியல் மாதிரி தான். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. எதனால் அப்படின்னா, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கொலாஜன் மாஸ்க் யூஸ் பண்ணுறனால ஹைட்ரா ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ் நார்மல் ஃபேஷியலோட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஜாஸ்தி. மோர் ஓவர் இவங்க எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 45 minutes to 1 hour ஆகுது. அண்ட் நல்ல ரிலாக்ஸிங்காகவும் இருந்தது. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, மைண்ட் காமாக வச்சுக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்குக்கும் கேர் பண்ணிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்துக்கலாம். எனக்கு டார்க் நெக் ப்ராப்ளம் இருக்கனால நான் ஹைட்ரா ஃபேஷியல் நெக்கையுமே கவர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தர மாதிரி கேட்டிருந்தேன். யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபேஷியல் எடுத்தோன்னா நம்மளோட ஃபேஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். பட் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு ஸ்கின்னில் எந்த ஒரு க்ளோவுமே தெரியல. சொல்லப்போனால் கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தது. ஏன்னா இந்த சக்ஷன் அண்ட் அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணதால். பட் ஆஃப்டர் 2 days என்னோடய ஃபேஸ் ரொம்பவே பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருந்தது. அண்ட் எனக்கு ஸ்கின்னில் இருந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், ஆக்னே அண்ட் அங்கங்கே கொஞ்சம் பிளாக் இருக்கிற மாதிரி, இது எல்லாம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம், இது எல்லாமே ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய ஸ்கின்னில் இல்லை. என்னை பார்த்த நிறைய பேர் கேட்டாங்க, உன்னோட ஃபேஸ் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே, ஹைட்ரா ஃபேஷியல் நிஜமாலுமே ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது.
ஸோ என்ன பர்சனலி கேட்டால் ஹைட்ரா ஃபேஷியலுக்கு எஸ்ஸா நோவா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிக் எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்குமே ஸ்கின்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பர்சனலாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். உங்கள் லொக்காலிட்டி பக்கத்தில் எங்கே நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹைட்ரா ஃபேஷியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இது வந்து நம்மளோட 2வது vlog. இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான vlogs நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.